இந்த மனசு கஷ்டத்தோடு இருக்கிறத பார்த்துற சக்தி வந்து அவங்கக்கிட்ட போய் பேசுகிறாரு. அண்ணி உள்ளேயே இருக்கா, நீ வெளியே வாங்க நீ ப்ளீஸ் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. பரவாயில்ல தம்பி நீங்கள் போங்க, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன நீ உங்களுக்கு முதல் பிள்ளையா நான் இருக்கேன் நீ, நீங்கள் ஏன் நீ குழந்தை இல்லைன்னு கஷ்டப்படுறீங்க அப்படின்னோடனே தம்பி அப்படின்னோடனே ஆமாம் நீ நான் தான் உங்களோட முதல் பிள்ளை, அப்புறம் ஏன் நீங்கள் கஷ்டப்படணும் அப்படின்னோடனே உடனே கண் கலங்குறாங்க உஷா. நிஜமாவே தம்பி, ஆமாம் தம்பி நீங்கள் தான் என்னோட குழந்தை அப்படின்னோடனே எனக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் ஃபஸ்ட்டு குழந்தை நீங்கள் தான், நீங்கள் இப்படி சொன்னீங்கல்ல எனக்கு இதுவே போதும், நான் அம்மாவாக உணர்றேன் அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இந்த புள்ள கூப்பிட்டா வரமாட்டீங்களா, கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உஷாவும் வராங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து உஷா வந்தாலும் உஷா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. சக்தி கூட்டிகிட்டு வந்து வாங்க நீ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க. வீட்டில் எல்லாருமே வந்து உஷாவை வந்து நல்லபடி கவனிக்கிறாங்க. பொண்ணையும் வந்து இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு செஞ்சேன் அப்படி சொல்லிட்டு எடுத்து எடுத்து வைக்கிறாங்க. எல்லாரும் வந்து என் மேலே இவ்வளோ பாசத்தை காட்டுறீங்களே, நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உஷா வந்து கண்கலங்குறாங்க. கவலைப்படாதம்மா, சீக்கிரமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பொன்னி வந்து கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி உஷாக்காக வேண்டிக்கிறாங்க. அந்த பிரசாதத்தை எடுத்து வந்து உஷா கிட்ட கொடுக்குறாங்க. அக்கா இதை வச்சுக்கோங்கக்கா, கண்டிப்பாக சீக்கிரமாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உஷா சொல்கிறாங்க, உனக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குமே, நான் வந்து சந்தோஷமாக இல்லாமல் இருக்கிறது தான் உனக்கு வந்து நிம்மதியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏங்கா இப்படிலாம் பேசுகிறீங்க, உங்கள் பேரில் தான்க்கா அர்ச்சனை பண்ணுறேன், நீங்கள் நல்லா இருக்கணும் தான்க்கா நான் வேண்டிட்டு வந்திருக்கேன், ஏங்கா இப்படி பேசுகிறீங்க, உன் நாடகத்தை நிறுத்துறியா, நீ ஒன்றும் எப்படிப்பட்டவர் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் சக்தி அங்கே வந்துடுறாரு. சக்தி வந்து ஏன் நீ இப்படி தப்பாக பேசுகிறீங்க, உங்களுக்காக எப்படியெல்லாம் யோசிச்சிருக்கா தெரியுமா, நேற்று கூட நீங்கள் போகக்கூடாதுன்னு எவ்வளவோ தடுத்தா, ஆனால் நீங்கள் தான் ரொம்ப பண்ணி போயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன தம்பி சொல்கிறீங்க, ஆமாம் இவ கேட்டிருக்கா எல்லா விஷயத்தையும், அதனால தான் உங்களை அவ்வளோ தடுத்தா, ஆனால் நீங்கள் நான் வேணும்னே வந்து போகக்கூடாதுன்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு வந்து பிரச்சனை பண்ணீங்க, அதுக்கப்புறம் போயிட்டு கஷ்டப்பட்டீங்க, நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் பார்த்து பார்த்து சரி இப்போ உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கா, அதுங்காட்டி கிடையாது, நீங்கள் சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லி வந்து சந்தோஷப்பட்டா பிறந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்து நல்ல மனசாக பொண்ணி வந்து உங்களுக்கு பார்த்து பார்த்து செய்கிறா, ஆனால் நீங்கள் ஏன் நீ இப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒன்றும் புள்ள அது வந்து தம்பி அப்படின்னோடனே இனிமேட்டாவது வந்து பொண்ணியை புரிஞ்சுக்கோங்க, நீ பொண்ணு எப்போவுமே உங்கள் நல்லதுக்காக தான் யோசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. உஷாவும் யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெயா வந்து பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக அங்கே வராங்க. வந்து பிரீத்தி வந்து சொல்கிறாங்க, நான் எல்லாமே வந்து பர்ஃபெக்ஷனாக வந்து கணக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன், இங்கே வந்து இவ்வளோ ஷார்ட்டேஜ் ஆகுது, அது என்னன்னு நான் அவர்கிட்ட கேட்டிருப்பேன், ஏதாவது தப்பாயிட போது உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்களே வந்து உங்கள் மாப்பிள்ளை கிட்ட கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்து வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஜெயா. நீ என்ன சொல்கிற, மாப்பிள்ளை இப்போ தப்பு பண்ண மாட்டார் கணக்கில், நீ தப்பாக பார்த்துருப்போமா, கொஞ்சம் நல்லா பாருன்னொன்னே, இல்லை நான் நல்லா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன், கணக்கில் வந்து இவ்வளோ அமௌண்ட் குறையுது அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க ஜெயா. சரிம்மா இது வந்து ஏதாவது வந்து கணக்கில் இருக்கும், அது எதாவது எழுதாமல் விட்டுருப்பார் மாப்பிள்ளை, நான் கேட்குறேன் கண்டிப்பாக அப்படி சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி அப்படி சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. இது என்ன புது பிரச்சனையாக இருக்குது, ஒருவேளை மாப்பிள்ளை தான் அந்த கணக்கில் தப்பு பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா வந்து யோசிக்கிறாங்க. உடனே அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இதோட முடியுது.